ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுவோர் யார்? தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுவோர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, திருத்தக்க தேவர். இவர் சீவக சிந்தாமணியை எழுதினார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். சீவக சிந்தாமணி எழுதினார்னு. இந்த சீவக சிந்தாமணி சமண காப்பியம். இது மட்டும் கிடையாது. இந்த திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை எழுதுறதுக்கு முன்னாடியே இன்னொரு நூல் எழுதியிருப்பார். அதுதான் நரி விருத்தம். இதை முன்னோட்டமாக எழுதியிருப்பார். அதாவது இந்த சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக இந்த நரி விருத்தத்தை எழுதியிருப்பார். இது விருத்தப்பாக்களால் ஆன நூல். என்னப்பா? விருத்தப்பாக்களால் ஆன நூல். இது மட்டும் கிடையாது. விருத்தப்பாக்கள் இளம்பகங்கள் 13 இளம்பகங்கள் இருக்குது. இது மனநூல் என அழைக்கப்படுகிறது. மனநூல் என அழைக்கப்படுகிறது. இதில் தான் இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படின்னு சொன்னது இந்த சீவக சிந்தாமணி தான். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்று சொன்னது இந்த சீவக சிந்தாமணி தான். இளங்கோவடிகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இவரோட நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் துறவு பூண்ட இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது குணவாயிர் கோட்டம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குணவாயிர் கோட்டம். இது மட்டும் கிடையாது. இந்த சிலப்பதிகாரத்தில் தான் இளங்கோவடிகளின் தம்பி அப்படின்னு சொன்னது சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொன்ன காதை என்ன காதை அப்படின்னா வரம் தரும் காதையில் இவர் அவ்வாறு சொல்லியிருப்பார். தான் சேரன் செங்குட்டுவனின் தம்பி அப்படிங்கிறது. அடுத்ததாக வாணிதாசனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுறாரு. இது மட்டும் கிடையாது. இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த 4 மொழியில வல்லவர். இவர் தான் பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருது பெற்றவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, அதாவது மருமக்கள் வழி மான்மியம் என்னன்னு பார்த்தோம்னா அது கவிமணி. தமிழ்ச்சோலை திருவிக்கா. இரச்சன்ய குரல் எச்.ஏ. கிருஷ்ணனார். தேன்மலை சுரதா. இந்த இரச்சன்ய குரல், இரச்சன்ய யாத்ரீகம், இரச்சன்ய மனோகரம், இரச்சன்ய பாலா அப்படின்னு இந்த 4 நூலை எச்.ஏ. கிருஷ்ணனார் எழுதியிருப்பார். நீங்கள் இதில் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இரச்சன்ய யாத்ரீகம் எழுதியவர் வீரமாமுனிவர் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் அதை சரின்னு போட்டுறக்கூடாது. அதுதான் தவறான விடை. நீங்கள் அதனால் இதை ட்விஸ்ட் வைக்கிறது இப்படி தான் ட்விஸ்ட் வைப்பாங்களே தவிர வேறு எப்படியும் இதில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழே காண பெறுவனவற்றுள் எக்கூற்று சரியானவை? நா. வெங்கடகிருஷ்ணன் என்னும் இப்பெயரை கொண்ட நா. பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நா. பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது. 2. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா. பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். 3. திரிசிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். 4. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட உவேசாவின் தலைமாணாக்கியார் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இதில் சரியான விடை ஆப்ஷன்
பி 1 3 ஆகிய கூற்றுகள் தான் சரி. 1 3 ஆகிய 2 3 ஆகிய கூற்றுகள் தான் சரி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உ.எஸ். சாமிநாதரின் தலைமாணவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருக்குது. இதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட தலைமாணவர் அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் உ.எஸ்.ஆ. இந்த இரண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட இயற்பெயர் வேங்கட கிருஷ்ணன் இருக்குது. இது தப்பு. வேங்கட மகாலிங்கம். வேங்கட மகாலிங்கம். அடுத்த கொஸ்டின், இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இடுகுறி பொதுப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் அது பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஞானபீட விருது. ஞானபீட விருது எழுத்தாளர்களுக்காகவே கொடுக்கப்படுற மிக உயரிய விருது ஞானபீட விருது. இது மட்டும் இல்லாமல் இவர் குடியரசுத் தலைவர் விருது அப்படின்னு ஒரு உன்னை போல் ஒருவன் படத்திற்காக வாங்கியிருப்பார். சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அது மட்டும் இல்லாமல் தாமரை திருவிருது அதையும் வாங்கியிருப்பார். ஆனால் இதில் உயரிய விருது தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதற்கு ஞானபீட விருது என்பது சரியான விடை. இது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டம் என்ற புதினம் ஞாபகம் வச்சுங்க. சுந்தரகாண்டம் என்ற புதினத்தை எழுதியவர் யார்? சுந்தரகாண்டம் என்ற புதினத்தை எழுதியவர் தான் இந்த ஜெயகாந்தன். நம்ம இன்னொரு சுந்தரகாண்டம் பார்த்துருப்போம். கம்பராமாயணத்தில் ஒரு சுந்தரகாண்டம் இருக்குது. அது கம்பர் எழுதுனது. இதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் குழப்பம். இது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு மொழியில் இருந்த வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்னு காந்தியினோட வாழ்க்கையை வந்து தமிழில் மொழியாக்கம் செஞ்சவர் இவர் தான் ஜெயகாந்தன். முன்ஷி பிரேம்சந்தினோட வாழ்க்கை வரலாறு ஒரு கதாசிரியனின் கதை. அதை வாழ்க்கை வரலாறை வந்து தமிழில் வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக பட்டியல் 1 2 பொறுத்துக. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், மீதூன் விரும்பேல், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நீரின்றி அமையாது உலகு. இதை அனைவரும் சரியாக விடையளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இது திருமூலர். மீதூன் விரும்பேல் ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அது சீத்தலை சாத்தனார். மணிமேகலையில் வந்திருக்கும். நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். அடுத்ததாக அறநூல்களும் அதோட ஆசிரியர்களும் பொறுத்து இருக்காங்க. இதை சரியாக பொறுத்தனா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அறநெறி சாரம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா முனைப்பாடியார். நீதிநூல் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. நீதி போத வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். இதில் பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சது அறநெறி சாரம் மட்டும்தான் தெரியும். இன்னொன்று தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நன்னெறி. இந்த 2 தான் தெரியும். இதில் 1 அதாவது அறநெறி சாரம் புக்கில் இருக்குது. அதை மட்டும் பொருத்திந்தாவே இந்த முனைப்பாடியார் இதை பொருத்திந்தாவே மற்ற எல்லாத்துக்குமே சரியான விடையை அளிச்சிருக்கலாம். பட்டியல் 1 2 பொறுத்துக்க. நெருஞ்சி அன்று வேறு கிழமை தோணி வருகிறது வரும் போகும். இது என்னன்னு பார்த்தோம்னா கவிஞர்களோடு, அதாவது கவிதை நூல்களும் கவிஞர்களும் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தனா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது நெருஞ்சி வந்து ரா மீனாட்சி, அன்று வேறு கிழமை அது ஞானக்கூத்தன், தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன், வரும் போகும் அது சி மணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வரும் போகும் அப்படின்னா பணம் வரும் போகும், அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன்.
இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எழுதுனத இப்போ பார்க்கலாம். முதல்ல ஈரோடு தமிழன்பன். இவர் தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. தோணி வருகிறது இதுவும் இவர் நூல் தான். சூரிய பிறை. வணக்கம் வள்ளுவா இதுவும் இவர் எழுதிய நூல் தான். விடியல் விழுதுகள். அதுக்கப்புறம் சிலிர்ப்புகள். இவர் எழுதிய நூல் தான். இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவர் விடிவெள்ளி என்னும் புனைப்பெயர் கொண்டவர் தான். இவர் என்ன பெயர்? விடிவெள்ளி என்னும் புனைப்பெயர் கொண்டவர். ஈரோட்டில் பணியாற்றினதுனால இவர் ஈரோட தமிழன்பன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிறந்த ஊர் கோவை மாவட்டம் சென்னிமலை. இதில் பிறந்திருக்காரு. இந்த டீட்டெயில் போதும். அதுக்கப்புறம் இதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காரு. என்ன தொலைக்காட்சி? அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரிமா நோக்கு என்ற ஆய்வு இதழோட ஆசிரியர். அடுத்த கொஸ்டின். பட்டியல் ஒன்றுடன் 2 பொருத்தி பட்டியல் தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. பெண்மை தாயாய் நின்று, பெண்மை அயலார் தமக்கும், பெண்மை மகளாய் பிறந்து, பெண்மை தாரமாய் வந்து. என்னென்னு சொல்லணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது பெண் தாயாய் நின்று தரணியை தாங்கும், பெண் அயலார் தமக்கும் அன்பே செய்யும், பெண் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், பெண் தாரமாய் வந்து தளர்வை போக்கும். அடுத்தது வெண்பா, விருத்தப்பா, பரணி, கலம்பகம். இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தனா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது வெண்பா புகழேந்தி, வெண்பாவிற்கோர் புகழேந்தி அப்படின்னு பண்ணியிருப்போம். பரணிக்கு ஜெயம் கொண்டார், அப்போ 3க்கு 1. கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டையர்கள் அப்படிம்பாங்க. இரட்டையர்னா இளஞ்சூரியன் முத்துசூரியர்னு இருக்காங்க. அடுத்து விருத்தப்பா கம்பர். அடுத்ததா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அப்படிங்கிறது அவர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். 52. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிய. வெச்சி, வாகை, வஞ்சி, முல்லை. இதில் பொருந்தாதது முல்லை திணை தான். ஏன்னா அப்படி ஒரு திணை இல்லை. அதாவது 12 திணைகள் கொடுத்துருக்காங்க. அந்த திணையில் இந்த திணை இல்லை. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல்லரு புன்கொன் தீர்த்தோன் நன்றியும். இதில் சரியான எதுகையை தேர்ந்தெடு. என்னது சரியான எதுகையை தேர்ந்தெடு. இதில் பாருங்கள், எல்லரு புல்லருன்னு இருக்குது, அது வரும். அப்போ இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி. 2ஆம் எழுத்து ஒன்று தான் எதுகை. வினைமுற்று பெயர் சொல், வினை சொல் ஆகிய இவற்றினை பயனிலையை கொண்டு முடிவது டேஸ். வினைமுற்று, பெயர் சொல், வினைச்சொல் ஆகிய இவற்றினை மொத்தம் 3 இருக்குது. வினைமுற்று, பெயர் சொல், வினைச்சொல் இவற்றின் பயனிலையை கொண்டு முடிவது டேஸ். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை. செய்யப்படு பொருள் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமை கொடை பொருட்களில் வரும். 4ஆம் வேற்றுமை கொடை பொருட்களில் வரும். அடுத்த கொஸ்டின்.
தாங்குரு வல்விரைந்து ஓரி இ மல்லல் மதுரை. இதை பொருத்தனோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது தாங்குரு அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. வல்விரைந்து இது ஒரு பன்மொழி. ஒரி இ அது சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை இது உரி சுற்றொடர். இதில் தாங்குரு இது இன்னிசை அளபடைன்னு தெரியும். இந்த அசையை பிரித்தா இது மூன்றா வந்தால் அது இன்னிசை அளபடை. இந்த அசையை பிரித்து இது மூன்றா வந்தால் அது இன்னிசை அளபடை. இதுவே இது பிரித்து இது இரண்டா வந்தால் அது செய்யுளிசை அளபடை. என்ன அளபடை? செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இசைநிறை அளபடை. இசைநிறை அளபடை. அடுத்த கொஸ்டின், ஒருவர் ஒரு படம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். 2. தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி கொடுத்துருக்காங்க. 3. தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன. 4. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர்ச்சொல் ஆகும். இதற்கு சரியான விடை, இதில் சரியானவை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கு சரியான விடை என்னன்னு தான் சொல்லணும். இதற்கு சரியான விடை 1, 2, 4 சரி. தமிழ் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன அப்படிங்கிறது சரியான விடையல்ல, அது தவறு. நம்ம தமிழ் சொல்ல இடுகுறி பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு இருக்குது. காரணம் கருதி வைக்காமையும் இடுகுறி பெயரெல்லாம் இருக்குது. அதனால் அது தவறு. அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி 2 கொஸ்டின் பார்த்துட்டு முடிக்கலாம். முதல் கொஸ்டின் பொறுத்துக்க. தூறு மரம், வளையல், மலை. இதை பொருத்தணும். இதை பொறுத்தனா இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. தூறு அப்படின்னா புதர். இதை பொருத்தணும். இதோட பொருள். மரம் அப்படின்னா அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அது இடுகுறி பெயர். வளையல் அப்படின்னா காரண சிறப்பு பெயர். மலை அப்படின்னா இடுகுறி பொது பெயர். அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின். எடிட்டோரியல் புல்லட்டின் கிரீன் ப்ரூஃப் லேஅவுட். இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம், புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ், கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்பொடி, லேஅவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.